எனது அன்பு குழந்தையே, என்னை நம்பி வந்தோரை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இதை முழுமையாக கேட்டால் நீ எதை நினைத்து கேட்கிறாயோ அது நடக்கும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள் நடக்கும். இது முருகனின் வாக்கு. வசிரஜி தெய்வீகம் சேனல். முருகனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. யாம் இருக்க பயமேன். உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. உனது வாழ்வில் உன்னை அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றென்று நான் வழித்துணையாக இருப்பேன். இது எனது சொல். எனது வாக்கை நீ நம்பி முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய்தால் உனக்கு அனைத்து நலமாக நடைபெறும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள் அதை நீ உணர்வாய். உனது வாழ்க்கை மாறப்போகின்றது. இதை நான் சொல்வதை ஒரு தரம் முழுமையாக கேள் குழந்தாய். இல்லை என்றால் நீ வருத்தப்பட வேண்டி வரும். நான் சொல்வதை கேட்காமல் சென்றாலும் எனக்கு உன்மேல் என்றும் அன்பும் கருணையும் இருக்கிறது. எனது குழந்தையை எந்த அப்பாவும் தண்டிப்பது இல்லை. தனது குழந்தையை அரவணைப்பதை மட்டுமே நான் செய்வேன். என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. நீ மந்திரம் கூறும் போது 21 முறையோ அல்லது 108 முறையோ அல்லது 1008 முறையோ மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் உனக்கு கிடைக்கும். கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். உனது மனதை ஒரு நிலைப்படுத்தி வேறு எந்த மனதில் எண்ணமோ பொறிச்சல் பொறாமையோ சண்டைகளையோ எல்லாடி மற்றவர்களை பேசுவதையோ தவிர்த்து இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டே நான் சொல்வதை முழுமையாக கேள். உனக்கு எது நடக்கணும் என்று அதை நினைத்து கொண்டு ஒரு வரத்தை மட்டும் நினைத்துக் கொண்டு முழுவதையும் மாறி மாறி நினைத்துக் கொண்டு கேட்காதே. கேட்டால் நடக்காது. ஒட்டி ஒரு வரம் மட்டுங்கள், அது நடக்கும். 24 மணி நேரத்துக்கு நான் சொல்லுகிறேன். இது உண்மையாக நடக்கும். உனக்கு நடக்காட்டி சொல். உனது வாழ்க்கையில் அந்த காண நீ முதல் படியாதும் எடுத்து வைப்பதற்கு எந்த வழியில் நீ செல்ல வேண்டும் என்பதையும் நானே சொல்லுவேன். உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் பிரச்சனைகள் உன்னை சூழ இருப்பவர்களையே உன்னால் நம்ப முடியவில்லை. உன்னை ஏமாற்றி விட்டார்கள். உன்னை யார் ஏமாற்றுகிறார்கள் என்றே உன்னால் புரிய முடியவில்லை குழந்தாய். என்ன செய்வது என தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கிறாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயமேன். இந்த முருகனின் கருணை உனக்கு என்றும் இருக்கும். இந்த சரவண பவானை தஞ்சமடைந்தவர்களை ஒரு நாளும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்காதே மகனே. உனது பிரச்சனை பாதுகாப்பு கிடைக்கலையா? எல்லாவிடில் பணம் இல்லையா? செல்வம் இல்லையா? தேர்வுகளில் வெற்றி கிடைக்கலையா? தொழிலுக்கு சென்றால் ஒரு புதிய தொழில் எடுக்கலாம் என்று போனால் அங்கே தடையா? உனது அனைத்து பிரச்சனைக்கும் ஒவ்வொன்றாக நான் பதில் சொல்ல போகிறேன். அம்மந்திரத்தை நான் சொன்ன போல 1008 திறன் சொன்னால் 24 மணி நேரத்துக்குள் நன்மை நடக்கும். அதுவே 108 திறன் சொன்னால் கொஞ்ச நாள் 7 நாளில் உனக்கு நன்மை நடக்கும். அதுவே 21 முறை இரவும் பகலும் சொன்னி என்றால் உனக்கு நீ கேட்கும் வரம் பொறுத்து நடக்கும். அது உனக்கானதென்றால் உனக்கு வந்து கிடைக்கும். கவலைப்படாதே, நம்பிக்கையுடன் சொல். இந்த முருகனை நம்பியவர்கள் என்றும் கெட்டு போனதாக இல்லை. அது உனக்கே தெரியும். எனது அன்பு குழந்தையே, கவலையை விடு. கவலைப்படாமல் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய். இது வசிரஜி தெய்வீகம். இதில் முருகனின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. இந்த ஓம் சரவணபவ என்று 1008 திறன் சொல்லு. நான் உன்னை பாதுகாக்க காத்திருக்கிறேன். என்னை
முருகா எனக்கு பாதுகாப்பு அமரலும் என நினைத்து ஓம் சரவணபவ என்று யார் ஒருத்தர் என்னை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நான் வெகு விரைவில் பாதுகாப்பு கொடுப்பேன். அதுவும் 1008 தரம் கூப்பிட்டால் அவர்கள் கூப்பிட்டு முடிப்பதற்குள் அவர்களிடம் முன்னே நிற்பேன். ஏதோ ஒரு ரூபத்தில் பாதுகாப்பு கொடுப்பேன். அவர்களுக்கு ஆபத்து வரும்போது என்னை கூப்பிடலாம். உனக்கு பரீட்சையில் தோல்வியா, தொழிற் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கவில்லையா? வேலாவா வேலவா 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 என்ன 1008 தரம் சொல்லு. வேலவா வேலவான 1008 தரம் சொன்னவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சி. உனக்கு ஒரே நோயா? நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கின்றாயா? ஓம் குமராய நமக, ஓம் குமராய நமக, ஓம் குமராய நமக, ஓம் குமராய நமக என 1008 தரம் சொன்னால் உனது நோய்கள் எல்லாம் தீரும். ஆரோக்கியம் மேம்படும், மகிழ்ச்சி பெருகும், வீட்டில் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். எனது ஓம் குமராய நமக, ஓம் குமராய நமக. எதை நினைத்தாலும் எது செய்தாலும் உனக்கு ஒரே தடையாக இருக்கிறதா மகளே மகனே? நீ என்ன முயற்சி செய்தாலும் தடுதலாகின்றதா? திருமண தடைகள், என்ன முயற்சி செய்தாலும் தடைகள். அது எது தடையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லும் இம்மந்திரத்தை 1008 தரமோ, உன்னால் முடியாவிட்டு 108 தரமோ, 21 தரமோ சொல்லு. 21 தரம் என்றால் எப்படி இருந்தாலும் இரவும் காலையும் சொல்லு. அதுவும் பிரபஞ்ச நேரத்தில் விடிய காத்தாலை 4 தொடக்கம் 5-6 மணிக்கிடையில் சொன்னீர்கள் என்றால் இன்னும் நன்மை தரும். வெகு விரைவில் 1008 தரம் சொல்லும் போது பிரபஞ்ச நேரத்தில் நீ அமைதியாக எழுந்திருந்து உனது உள் மனசுக்குள் நீ எது நடக்கணும் என நினைத்து முருகப்பெருமானை ஆகிய என்னை வணங்கி மனதார கும்பிட்டு இம்மந்திரங்களை எது நடக்கணுமோ அதற்கான மந்திரத்தை மனதார நம்பிக்கையுடன் இம்மந்திரத்தை 1008 தர நீ சொல்லு. சொல்லி முடித்ததுமே உனக்கு நடப்பது போல நீ உணர்வாய். அதற்கான பாதையும் உனக்கு தெரியும். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உனது தேர்வுகளில் வெற்றி பெறுவாய். உனது தடைகள் விலக என்ன சொல்ல வேண்டும்? வாழ்க்கையில் தடைகள், திருமணம் எல்லாம் தள்ளி போகின்றது. சுபகாரியங்கள் தடைபெறுகின்றது. என்ன செய்வது? ஓம் சுப்ரமஞ்சாய நமக, ஓம் சுப்ரமஞ்சாய நமக, ஓம் சுப்ரமஞ்சாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமஞ்சாய நமக என்று சொல்லு. வளர்ச்சி ஏற்பட ஓம் வேலாயுதா நமக, வேலாயுதா நமக, ஓம் வேலாயுதா நமக என்ன சொன்னால் உனது வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையும். உனது வாழ்க்கை படிப்படியாக வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைந்து செல்வாய். வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஓம் வேலாயுதா நமக. வளம் பெருகும், பணம் அதிகரிக்கும். கோடீஸ்வர யோகத்தை நோக்கி உங்களை வளர்ச்சியடைய செய்ய மந்திரத்தை சொல்லுங்கள். செல்வ வளம் பெருகும், அனைத்து நலங்களும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக, ஓம் முருகனே நமக, ஓம் முருகனே நமக என்று 1008 திறன் சொல்ல அனைத்து நலங்களும் கிடைக்கும்.